வசீமோட ஆளுங்க தான். அவருக்கு தான் கான்ட்ராக்ட் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அதை முடிச்சுட்டு டேபிள் வச்சிட்டு நான் பாத்துக்கிறேன். சரிங்க சார். வணக்கம் சார். வணக்கம் 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 வணக்கம். இங்க வந்திருக்கிறவங்கள சில பேர் புதுசா வந்திருக்கீங்க. ஆமா சார். ஆனா நான் இந்த ஆபீஸ்க்குள்ளதான் பல வருஷமா குப்பை கொட்டிட்டு இருக்கிறேன். அதனால இதனோட ரூல்ஸ் எல்லாம் எனக்கு அத்துப்படி. இங்க பாருங்க, இந்த கான்ட்ராக்ட் இந்த தடவையும் எப்பவும் போல கண்டிப்பா நம்ம வசீமன்னனுக்கு தான் போகணும். இந்த விஷயத்துல எந்த விதமான மாற்றமோ எந்த சந்தேகம் இருந்ததும் இல்ல, அது உங்களுக்கு இருக்கவும் கூடாது. வசீமன்னா இருக்காருல்ல, நம்ம உழைப்புக்கான பலனை கொடுத்துக்கிட்டே தான் இருக்காரு, இனிமேலும் கொடுப்பாரு. சரியா? சரி, நீங்க பையெல்லாம் கொண்டு வந்திருக்கீங்கல்ல, அப்படின்னா பகிர்ந்துக்க தயாரா இருங்க. இதோ இதான் வந்துட்டாரு பாருங்க. அதை கொட்டுங்க. கீழே விழுந்துரு போது பார்த்து பார்த்து பொறுமையா எடு. நல்லா எண்ணிக்கோ. கம்மியா இருந்ததுன்னா என்னன்னா நீங்க இது வரைக்கும் எப்பவாச்சும் கம்மியா இருந்திருக்குதா? 4 கட்டு அதிகமா தான் இருக்கும். சரி, நான் வெளியே இருக்கிற கூட்டத்தை அனுப்பிட்டு வந்துடுறேங்க. டெண்டர் யாருக்கு கிடைக்கணுமோ கிடைச்சிருச்சு இல்ல? சரி சரி, ஃபைல் எடுத்துட்டு வாங்க, சீக்கிரமா போலாம். வாங்க. சரிங்க சார். என்ன குப்தா சார், பையன் எடுத்துட்டு வந்திருக்கியா? இல்லையா? எடுத்துட்டு வந்திருக்கேன் சார். உட்காருங்க உட்காருங்க. அப்புறம் நீங்க எல்லாரும் டெண்டர் கிடைக்கணுங்கிறதுக்காக இங்க வந்திருக்கீங்க. ஆனா இப்ப நீங்க எல்லாரும் வீட்டுக்கு போலாம். டெண்டர் முடிஞ்சு போச்சுப்பா. யாருக்கு இந்த டெண்டர் கிடைக்கணுமோ கிடைச்சிருச்சுப்பா. சரி, அடுத்த வருஷம் நம்ம எல்லாரும் சந்திக்கலாம். அப்ப நான் கிளம்பணுமா? சார் 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 இருக்க சார், ஒரு நிமிஷம். என்ன இது? எங்களுக்கு எப்பவும் வாய்ப்பே கிடைக்காதா? எத்தனை நாளா இந்த ஆபீஸ்க்கு நான் வந்துட்டு போயிட்டு இருக்கேன்னு தெரியுமா? ஆனா கொஞ்சம் கூட நியாயம் இல்லாம நீங்களே டெண்டரை கொடுத்துட்டீங்கன்னா நீ கொஞ்சம் கிளம்புறியா? அதான் அடுத்த வருஷம் பார்க்கலாம் சொல்லிட்டு வந்தேன்ல. ஆனா வீணா டென்ஷன் ஆகாத, முதல்ல இங்கிருந்து கிளம்பு. ஆனா சார் கொஞ்சம் கிளம்பி வந்துருவாங்க. போய் கேட்டா துரத்து விடுறான். பெருசா டெண்டர் பிடிக்க வந்துட்டானுங்க. என்ன மிஸ்ரா வந்துட்டியா? இசாந்த் அண்ணே, பணத்தை எல்லாம் எண்ணியாச்சு. எந்த பிரச்சனையும் இல்லல்ல? இல்ல இல்ல. ஹலோ சார். அதெல்லாம் ஒண்ணு இல்ல. யோ, நீ எப்படியா உள்ள வந்த? நீங்க டெண்டர் கொடுத்துட்டதா சொன்னாங்க. ஆமா, அதுக்கு என்ன? அப்படின்னா லாட்டரி ஒருத்தருக்கு தான் கிடைக்குமா? இந்த டெண்டர் கிடைக்க நான் எத்தனை வருஷம் ட்ரை பண்ணிருக்கேன் தெரியுமா? உங்களுக்கு பணம் வேணும்னு என்கிட்ட சொல்லிருக்கலாம். இவங்க எவ்வளவு பணம் கொடுக்குறாங்களோ அதை விட அதிகமாவே மூஞ்சல் வீசிருக்கேன். ஏய், பணம் மட்டும் இருந்த போது அது தெரிஞ்சுக்க. மரியாதையும் தேவை. இந்த சுத்து வட்டாரத்திலேயே ஒருத்தருக்கு மட்டும்தான் மரியாதை இருக்கு. அவரு தான் வசீமன்னா. ஆனா எதுக்கு தேவையில்லாம கோவப்படுறீங்க? எனக்கு எதுக்கு டெண்டர் கிடைக்கலன்னு தானே நான் கேட்டுட்டு இருக்கேன். என்ன இவன் மறுபடியும் ஆரம்பிச்சிட்டா? வசீமன்னா யாருன்னு உனக்கு தெரியாதா என்ன? ஆனா நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. அதுவும் கரெக்ட் தான். நீ யாருன்னு எனக்கு தெரியல. நீ ஏன் உன் வாயால சொல்லு. யார் நீ? விஜய் சிங். ரெண்டு சரம் மாதிரியா சொல்லிட்டு இருக்காங்க. விட மாட்டேன்னா. இங்க பாருங்க சார்,
இதுக்கப்புறம் தான் நீ டெண்டரையே கொடுக்கணும். இதுக்கப்புறமா எல்லா கான்ட்ராக்டும் விஜய் சிங்க்கு தான் கிடைக்கணும். உன்னோட இடத்த சாஹிப் சிங்க்கு வித்தல்ல, போய் அவங்கிட்டயே கெஞ்சு. இந்த தேவை அண்ணா நம்ம எப்ப சுடணும்னு எப்படி தெரியும்? வா. அம்மா, விஜய் அண்ணா எங்கம்மா? போகும்போது அழக்கூடாதம்மா. என்ன வந்துட்டானா? இல்லண்ணே, நீங்க தானே அவனை பார்த்திருக்கீங்க. நான் அவனை இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே. எங்கடா இருக்க? அவன் வரலானா? நாம நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம். உள்ள போக விட மாட்டேன் உன்னை. சீக்கிரமா போங்க போங்க. ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு ஆகாதுமா. இதுவாக விட மாட்டேன். சீக்கிரம் போங்க, சீக்கிரம் போங்க, சீக்கிரம் போங்க போங்க. எல்லாரும் வெளியே போங்க, வெளியே போங்க. கதவு மூடுங்க. டேய் நீ கூட வாங்கடா. பசங்க எல்லாரையும் வர சொல்லுங்கடா. சரிங்கண்ணா. ஒண்ணு ஆகாது அம்மா, உங்களுக்கு ஒண்ணு ஆகாது. சொன்னா கேளு. என்ன சின்ன, உன்னோட அம்மாவை யாரோ ஷூட் பண்ணிட்டாங்களாமே. அதோட உன் தங்கச்சி கல்யாணத்துல பிரச்சனை ஆயிடுச்சாமே. நீங்க நினைக்கிற மாதிரி அங்க எந்த பிரச்சனையும் ஆகல. எல்லாரும் நல்லா தான் இருக்காங்க. சந்தோஷத்துல எல்லாரும் ஷூட் பண்ணிக்கிட்டோம். அதுல கொஞ்சம் சில பேருக்கு வீட்டுல அடிபட்டுருச்சு. எந்த பிரச்சனையும் இல்ல, நீங்க போங்க. விஜய் சிங் உள்ள இருக்கார்ல, நான் அவரை பார்க்கணும். இல்லங்க, சின்னு, எங்க வழியில நீ குறுக்க வராத. எங்க வேலையை செய்ய விடு. போடா போடான்றல. முட்டை வெளியே எடுத்தாச்சு. பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல, எல்லாம் சரியாயிடும். கடவுளே, ஆண்டவா. அண்ணா, மாமாக்கு ஷோல்டர்ல குண்டு பட்டிருக்க. ரத்தம் நிறைய போயிடுச்சு.
இங்க பாரு விஜய், அவனுங்க எல்லாரும் வாசிமோட ஆட்கள் தான். நம்ம கிட்ட மாட்டினவன் அவனுங்க யார் யாருன்னு சொல்லுவான். நீ எதுக்கும் கவலைப்படாத, சரியா? சரிங்க. என்ன சொல்றீங்க நீங்க? உங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, சாதாரணமா பிரியணும்னு சொல்றீங்க? சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? தன்னோட உயிரை பணைய வச்சுட்டு எப்படி அவங்களால வாழ முடியும்? நீங்க எடுத்த முடிவு நல்ல முடிவுதான். உங்க இடத்துல நாங்க இருந்திருந்தாலும் இதே முடிவுதான் எடுத்திருக்கோம். அம்மா, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். உங்க மகன் விஜய் அண்ணா. விஜய் உங்களை ஒண்ணுமே பண்ண மாட்டான், அது என்னோட பொறுப்பு. சரிங்க, நாங்க கிளம்புறோம். அட நீங்க இவங்களுக்கு என்னாச்சு? எதுக்கு இவங்க கல்யாணத்தை ஏத்துக்க முடியாதுன்னுட்டாங்க. என்ன கல்யாணத்தை ஏத்துக்க முடியாதா? அப்படின்னா அவங்க என்ன சொன்னாலும் நீங்களும் கேட்டுருவீங்களா? நம்ம பொண்ணை பத்தி ஒரு தடையாவது யோசிக்கலாம்ல. விஜய் அவனோட தங்கச்சியை பத்தி யோசிச்சு பார்த்தானா? யாருதான் தன்னோட உயிரை கையில புடிச்சுக்கிட்டு ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கணும்னு நினைப்பான்? அவனை பத்தி யோசிச்சு பாரு. இதுக்கு பதில் சொல்லு. அம்மா, அண்ணா பாத்தீங்களா, இங்க இருக்கிற ஆளுங்க எல்லாருமே வசீமோட ஆளுங்க தான். அவருக்கு தான் கான்ட்ராக்ட் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஃபைல ஃபில் அப் பண்ற வேலை தானே இருக்கு. ஆமா சார். அதை முடிச்சிட்டு டேபிள் வச்சிட்டு நான் பாத்துக்கிறேன். சரிங்க சார். வணக்கம் சார். வணக்கம் 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 வணக்கம். இங்க வந்திருக்கிறவங்கள சில பேர் புதுசா வந்திருக்கிறீங்க. ஆமா சார். ஆனா நான் வந்து இந்த ஆபீஸ்க்குள்ள தான் பல வருஷமா குப்பை கொட்டிட்டு இருக்கிறேன். அதனால இதனோட ரூல்ஸ் எல்லாம் எனக்கு அத்துப்படி. இங்க பாருங்க, இந்த கான்ட்ராக்ட் இந்த தடவையும் எப்பவும் போல கண்டிப்பா நம்ம வசீமண்ணனுக்கு தான் போகணும். இந்த விஷயத்துல எந்த விதமான மாற்றமோ எந்த சந்தேகமும் இருந்ததும் இல்ல,
அது உங்களுக்கு இருக்கவும் கூடாது. வசீம் அண்ணா இருக்காருல்ல, நம்ம உழைப்புக்கான பலனை கொடுத்துக்கிட்டே தான் இருக்காரு, இனிமேலும் கொடுப்பாரு. சரியா? சரி, நீங்க பையெல்லாம் கொண்டு வந்திருக்கீங்கல்ல, சபாஸ் சபாஸ். அப்படின்னா பகிர்ந்துக்க தயாரா இருங்க. இதோ இதான் வந்துட்டாரு பாருங்க. அத கொட்டுங்க. கீழே விழுந்துரு போகுது. பார்த்து பொறுமையா எடு. நல்லா எண்ணிக்கோ. கம்மியா இருந்ததுன்னா சொல்லு. என்னன்னா நீங்க இது வரைக்கும் எப்பவாச்சும் கம்மியா இருந்திருக்குதா? 4 கட்டு அதிகமா தான் இருக்கும். சரி, நான் வெளியே இருக்கிற கூட்டத்தை அனுப்பிட்டு வந்துடுறேங்க. டெண்டர் யாருக்கு கிடைக்கணுமோ கிடைச்சிருச்சு இல்ல? சரி ஃபைல் எடுத்துட்டு வாங்க, சீக்கிரமா போலாம் வாங்க. சரிங்க சார். என்ன குப்தா சார், பையன் எடுத்துட்டு வந்திருக்கியா இல்லையா? எடுத்துட்டு வந்திருக்கேன் சார். உட்காருங்க. அப்புறம் நீங்க எல்லாரும் டெண்டர் கிடைக்கணுங்கிறதுக்காக இங்க வந்திருக்கீங்க. ஆனா இப்ப நீங்க எல்லாரும் வீட்டுக்கு போலாம். டெண்டர் முடிஞ்சு போச்சுப்பா. யாருக்கு இந்த டெண்டர் கிடைக்கணுமோ கிடைச்சிருச்சுப்பா. சரி, அடுத்த வருஷம் நம்ம எல்லாரும் சந்திக்கலாம். அப்ப நான் கிளம்பணுமா? சார் சார் இருக்க சார், ஒரு நிமிஷம். என்ன இது? எங்களுக்கு எப்பவும் வாய்ப்பே கிடைக்காதா? எத்தனை நாளா இந்த ஆபீஸ்க்கு நான் வந்துட்டு போயிட்டு இருக்கேன்னு தெரியுமா? ஆனா கொஞ்சம் கூட நியாயம் இல்லாம நீங்களே டெண்டரை கொடுத்துட்டீங்கன்னா நீ கொஞ்சம் கிளம்புறியா? அதான் அடுத்த வருஷம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு வந்தேன்ல. ஆனா வீணா டென்ஷன் ஆகாத, முதல்ல இங்கிருந்து கிளம்பு. ஆனா சார் கொஞ்சம் கிளம்பி வந்துருவாங்க. போய் கேட்டா துரத்து விடுறா. பெருசா டெண்டர் பிடிக்க வந்துட்டானுங்க. என்ன மிஸ்ரா வந்துட்டியா? இசாந்த் அண்ணே, பணத்தை எல்லாம் எண்ணியாச்சு. எந்த பிரச்சனையும் இல்லல்ல? இல்ல. ஹலோ சார். அதெல்லாம் ஒண்ணு இல்ல. யோ, நீ எப்படியே உள்ள வந்த? நீங்க டெண்டர் கொடுத்துட்டதா சொன்னாங்க. ஆமா, அதுக்கு என்ன? அப்படின்னா லாட்டரி ஒருத்தருக்கு தான் கிடைக்குமா? இந்த டெண்டர் கிடைக்க நான் எத்தனை வருஷம் ட்ரை பண்ணிருக்கேன் தெரியுமா? உங்களுக்கு பணம் வேணும்னு என்கிட்ட சொல்லிருக்கலாம். இவங்க எவ்வளவு பணம் கொடுக்குறாங்களோ அதை விட அதிகமாவே மூஞ்சல் வீசிருப்பேன். ஏய், பணம் மட்டும் இருந்தா போதும், அது தெரிஞ்சுக்க. மரியாதையும் தேவை. இந்த சுத்து வட்டாரத்திலேயே ஒருத்தருக்கு மட்டும்தான் மரியாதை இருக்கு. அவரு தான் வசீம் அண்ணா. ஆனா எதுக்கு தேவையில்லாம கோவப்படுறீங்க? எனக்கு எதுக்கு டெண்டர் கிடைக்கலன்னு தானே நான் கேட்டுட்டு இருக்கேன். என்ன இவன் மறுபடியும் ஆரம்பிச்சிட்டா? வசீம் அண்ணா யாருன்னு உனக்கு தெரியாதா என்ன? ஆனா நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. அதுவும் கரெக்ட் தான். நீ யாருன்னு எனக்கு தெரியல. நீ ஏன் உன் வாயால சொல்லு, யார் நீ? விஜய் சிங். ஐயோ சார், ரெண்டு தர மாதிரியா சொல்லிட்டு இருக்காங்க. விட மாட்டேன்னா. இங்க பாருங்க சார், இதுக்கப்புறம் தான் நீ டெண்டரையே கொடுக்கணும். இதுக்கப்புறமா எல்லா கான்ட்ராக்டும் விஜய் சிங்க்கு தான் கிடைக்கணும்.
உன்னோட இடத்த சாஹிப் சிங்க்கு வித்தல்ல, போய் அவன்கிட்டயே கெஞ்சு. இந்த தேவ அண்ணா நம்ம எப்ப சுடணும்னு எப்படி தெரியும்? வா. அம்மா, விஜயன் எங்கம்மா? போகும்போது அழக்கூடாதம்மா. என்ன வந்துட்டானா? இல்லண்ணே, நீங்க தானே அவனை பார்த்திருக்கீங்க. நான் அவனை இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே. எங்கடா இருக்க? அவன் வரலானா நாம நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம். உள்ள போக விட மாட்டேன் உன்னை. போக போக சீக்கிரம். ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு ஆகாதுமா. இதுவாக விட மாட்டேன். சீக்கிரம் போங்க, போங்க போங்க, எல்லாரும் வெளியே போங்க, வெளியே போங்க. கதவு மூடுங்க. டேய் என் கூட வாங்கடா. பசங்க எல்லாரையும் வர சொல்லுங்கடா. சரிங்கண்ணா. ஒண்ணு ஆகாது. அம்மா, உங்களுக்கு ஒண்ணு ஆகாது. சும்மா கேளு. என்ன சின்ன, உன்னோட அம்மாவை யாரோ ஷூட் பண்ணிட்டாங்களாமே, அதோட உன் தங்கச்சி கல்யாணத்துல பிரச்சனை ஆயிடுச்சாமே. நீங்க நினைக்கிற மாதிரி அங்க எந்த பிரச்சனையும் ஆகல. எல்லாரும் நல்லா தான் இருக்காங்க. சந்தோஷத்துல எல்லாரும் ஷூட் பண்ணிக்கிட்டோம். அதுல கொஞ்சம் சில பேருக்கு வீட்டுல அடிபட்டுருச்சு. எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்க போங்க. விஜய் சிங் உள்ள இருக்கார்ல, நான் அவரை பார்க்கணும். இல்லைங்க சின்னு, எங்க வழியில நீ குறுக்க வராத. எங்க வேலையை செய்ய விடு. போடா போடான்றல. முட்டை வெளியே எடுத்தாச்சு. பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல, எல்லாம் சரியாயிடும். கடவுளே, ஆண்டவா. அண்ணா, மாமாக்கு ஷோல்டர்ல குண்டு பட்டிருக்க. ரத்தம் நிறைய போயிடுச்சு. இங்க பாரு விஜய், அவனுங்க எல்லாரும் வாசிமோட ஆட்கள் தான். நம்ம கிட்ட மாட்டினாம அவனுங்க யார் யாருன்னு சொல்லுவான். நீ எதுக்கும் கவலைப்படாத, சரியா?
சரிங்க. என்ன சொல்றீங்க நீங்க? உங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, சாதாரணமா பிரியணும்னு சொல்றீங்க? சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? தன்னோட உயிரை பணைய வச்சுட்டு எப்படி அவங்களால வாழ முடியும்? நீங்க எடுத்த முடிவு நல்ல முடிவுதான். உங்க இடத்துல நாங்க இருந்திருந்தாலும் இதே முடிவுதான் எடுத்திருக்கோம். அம்மா, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். உங்க மகன் விஜய் அண்ணா. விஜய் உங்களை ஒண்ணுமே பண்ண மாட்டான். அது என்னோட பொறுப்பு. சரிங்க, நாங்க கிளம்புறோம். அட நீங்க இவங்களுக்கு என்னாச்சு? எதுக்கு இவங்க கல்யாணத்தை ஏத்துக்க முடியாதுன்னுட்டாங்க. என்ன கல்யாணத்தை ஏத்துக்க முடியாதா? அப்படின்னா அவங்க என்ன சொன்னாலும் நீங்களும் கேட்டுருவீங்களா? நம்ம பொண்ணை பத்தி ஒரு தடையாவது யோசிக்கலாம்ல. விஜய் அவனோட தங்கச்சியை பத்தி யோசிச்சு பார்த்தானா? யாருதான் தன்னோட உயிரை கையில புடிச்சுக்கிட்டு ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கணும்னு நினைப்பான்? அவனை பத்தி யோசிச்சு பாரு. இதுக்கு பதில் சொல்லு. அம்மா, கார்த்தி எப்படி இந்த மாதிரி பண்ணோம்? 4 தடவை நான் பனாரஸ்ல நின்னு தேர்தல்ல ஜெயிச்சிருக்கேன். இந்த தடவை என்ன காஜிபூர்ல நிக்க சொல்றீங்க? இதை எப்படி என்னால ஏத்துக்க முடியும்? இது கட்சி எடுத்த முடிவு சாஹிப் சிங் சார். காஜிபூர்ல நிக்கிறதுல என்ன பிரச்சனை இருக்கு? பிரச்சனையா? அந்த இடத்துல பூஜாரி சிங் இப்பவும் தேர்தல்ல நின்னு ஜெயிப்பான். அந்த இடத்துல அவனுக்கு செல்வாக்கு இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். வசீம் கானோட ஆளுங்க அவனுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. கண்டிப்பா அவன் தானே ஜெயிப்பான். என்ன தானாவே போய் தற்கொலை பண்ணிக்க சொல்றீங்களா? என்ன உங்களுக்கு நேரடியா பிடிக்கலன்னா சொல்லிடுங்க, நான் விஷத்தையே சாப்பிட்டுக்கிறேன். இங்க பாருங்க சாஹிப் சிங் சார், மணிசங்கர் திவாரி வந்து பார்ட்டில ரொம்ப செல்வாக்கான ஆளு. அவரோட பையன் பனாரஸ்ல தேர்தல நிக்கணும்னு நினைக்கிறான். அப்புறம் காஜிப்பூர்ல பூஜாரி சிங்க உங்களால மட்டும்தான் தோக்கடிக்க முடியும். அதோட விஜய் சிங் தான் உங்களுக்கு துணையா இருக்காருல்ல. அவர் எப்படியும் காஜிப்பூர்ல உங்களை ஜெயிக்க வைக்கலாம் இல்லையா? ஒருவேளை காஜிப்பூர்ல பூஜாரி சிங் தோத்துட்டாருன்னா, இந்த தடவை நம்மளோட பார்ட்டி ஜெயிச்சிருச்சுன்னா நீங்க கண்டிப்பா இந்த தடவை மந்திரி ஆயிடுவீங்க. ஆனா பூஜாரி சிங் இந்த தேர்தல்ல தோக்கணும் இல்லையா?
எல்லாருமே வசீமோட ஆளுங்க தான். அவனுக்கு தான் கான்ட்ராக்ட் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இனி ஃபைல ஃபில் அப் பண்ற வேலை தானே இருக்கு. ஆமா சார். அதை முடிச்சிட்டு டேபிள் வச்சிட்டு நான் பாத்துக்கிறேன். சரிங்க சார். வணக்கம் சார். வணக்கம் 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 வணக்கம். இங்க வந்திருக்கிறவங்கள சில பேர் புதுசா வந்திருக்கிறீங்க. ஆமா சார். ஆனா நான் வந்து இந்த ஆபீஸ்க்குள்ள தான் பல வருஷமா குப்பை கொட்டிட்டு இருக்கிறேன். அதனால இதனோட ரூல்ஸ் எல்லாம் எனக்கு அத்துப்படி. இங்க பாருங்க, இந்த கான்ட்ராக்ட் இந்த தடவையும் எப்பவும் போல கண்டிப்பா நம்ம வசீமண்ணனுக்கு தான் போகணும். இந்த விஷயத்துல எந்த விதமான மாற்றமோ எந்த சந்தேகம் இருந்ததும் இல்ல, அது உங்களுக்கு இருக்கவும் கூடாது. வசீமண்ணன் இருக்காருல்ல, நம்ம உழைப்புக்கான பலனை கொடுத்துக்கிட்டே தான் இருக்காரு, இனிமேலும் கொடுப்பாரு. சரியா? சரி, நீங்க பையெல்லாம் கொண்டு வந்திருக்கீங்கல்ல, சபாஸ் சபாஸ். அப்படின்னா பகிர்ந்துக்க தயாரா இருங்க. இதோ இதான் வந்துட்டாரு பாருங்க. அதை கொட்டுங்க. கீழே விழுந்துரு போகுது. பார்த்து பார்த்து பொறுமையா எடு. நல்லா எண்ணிக்கோ. கம்மியா இருந்ததுன்னா சொல்லு. என்னன்னா நீங்க இது வரைக்கும் எப்பவாச்சும் கம்மியா இருந்திருக்குதா? 4 கட்டு அதிகமா தான் இருக்கும். சரி, நான் வெளியே இருக்கிற கூட்டத்தை அனுப்பிட்டு வந்துடுறேங்க. டெண்டர் யாருக்கு கிடைக்கணுமோ கிடைச்சிருச்சு இல்ல. சரி சரி, ஃபைல் எடுத்துட்டு வாங்க, சீக்கிரமா போலாம். வாங்க. சரிங்க சார். என்ன குப்தா சார், பையன் எடுத்துட்டு வந்திருக்கியா இல்லையா? எடுத்துட்டு வந்திருக்கேன் சார். உட்காருங்க உட்காருங்க. அப்புறம் நீங்க எல்லாரும் டெண்டர் கிடைக்கணுங்கிறதுக்காக இங்க வந்திருக்கிறீங்க. ஆனா இப்ப நீங்க எல்லாரும் வீட்டுக்கு போலாம். டெண்டர் முடிஞ்சு போச்சுப்பா. யாருக்கு இந்த டெண்டர் கிடைக்கணுமோ கிடைச்சிருச்சுப்பா. சரி, அடுத்த வருஷம் நம்ம எல்லாரும் சந்திக்கலாம். அப்ப நான் கிளம்பணுமா? சார் 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 இருக்க சார், ஒரு நிமிஷம். என்ன இது? எங்களுக்கு எப்பவும் வாய்ப்பே கிடைக்காதா? எத்தனை நாளா இந்த ஆபீஸ்க்கு நான் வந்துட்டு போயிட்டு இருக்கேன்னு தெரியுமா? ஆனா கொஞ்சம் கூட நியாயம் இல்லாம நீங்களே டெண்டரை கொடுத்துட்டீங்கன்னா நீ கொஞ்சம் கிளம்புறியா? அதான் அடுத்த வருஷம் பார்க்கலாம் சொல்லிட்டு வந்தேன்ல. ஆனா வீணா டென்ஷன் ஆகாத. முதல்ல இங்கிருந்து கிளம்பு. ஆனா சார் கொஞ்சம் கிளம்பி வந்துருவாங்க. போய் கேட்டா துரத்து விடுறா. பெருசா டெண்டர் பிடிக்க வந்துட்டானுங்க. என்ன மிஸ்ரா வந்துட்டியா? இசாந்த் அண்ணே, பணத்தை எல்லாம் எண்ணியாச்சு. எந்த பிரச்சனையும் இல்லல்ல? இல்ல இல்ல. ஹலோ சார். அதெல்லாம் ஒண்ணு இல்ல. யோ, நீ எப்படியா உள்ள வந்த? நீங்க டெண்டர் கொடுத்துட்டதா சொன்னாங்க. ஆமா, அதுக்கு என்ன? அப்படின்னா லாட்டரி ஒருத்தருக்கு தான் கிடைக்குமா? இந்த டெண்டர் கிடைக்க நான் எத்தனை வருஷம் ட்ரை பண்ணிருக்கேன் தெரியுமா? உங்களுக்கு பணம் வேணும்னு என்கிட்ட சொல்லிருக்கலாம். இவங்க எவ்வளவு பணம் கொடுக்குறாங்களோ அதை விட அதிகமாவே மூஞ்சல் வீசிருக்கேன். ஏய், பணம் மட்டும் இருந்தா போதும், அது தெரிஞ்சுக்க. மரியாதையும் தேவை. இந்த சுத்து வட்டாரத்திலேயே ஒருத்தருக்கு மட்டும்தான் மரியாதை இருக்கு. அவரு தான் வசீம் அண்ணா. ஆனா எதுக்கு தேவையில்லாம கோவப்படுறீங்க? எனக்கு எதுக்கு டெண்டர் கிடைக்கலன்னு தானே நான் கேட்டுட்டு இருக்கேன். என்ன இவன் மறுபடியும் ஆரம்பிச்சிட்டா? வசீம் அண்ணா யாருன்னு உனக்கு தெரியாதா என்ன? ஆனா நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. அதுவும் கரெக்ட் தான். நீ யாருன்னு எனக்கு தெரியல. நீ ஏன் உன் வாயால சொல்லு. யார் நீ? விஜய் சிங். ஐயோ சார், ரெண்டு சர மாதிரியா சொல்லிட்டு இருக்காங்க. விட மாட்டேன்னா. இங்க பாருங்க சார்,
இதுக்கப்புறம் தான் நீ டெண்டரையே கொடுக்கணும். இதுக்கப்புறமா எல்லா கான்ட்ராக்டும் விஜய் சிங்க்கு தான் கிடைக்கணும். உன்னோட இடத்த சாஹிப் சிங்க்கு வித்தல்ல, போய் அவங்கிட்டயே கெஞ்சு. இந்த தேவை அண்ணா நம்ம எப்ப சுடணும்னு எப்படி தெரியும்? வா. அம்மா விஜய் அண்ணா எங்கம்மா? போகும்போது அழக்கூடாதம்மா. என்ன வந்துட்டானா? இல்லண்ணே, நீங்க தானே அவனை பார்த்திருக்கீங்க. நான் அவனை இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே. எங்கடா இருக்க? அவன் வரலானா நாம நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம். உள்ள போக விட மாட்டேன் உன்னை. போக போக சீக்கிரம். ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு ஆகாதுமா. இதுவாக விட மாட்டேன். சீக்கிரம் போங்க, போங்க போங்க, எல்லாரும் வெளியே போங்க, வெளியே போங்க, கதவு மூடுங்க. டேய், என் கூட வாங்கடா. பசங்க எல்லாரையும் வர சொல்லுங்கடா. சரிங்கண்ணா. ஒண்ணு ஆகாது அம்மா, உங்களுக்கு ஒண்ணு ஆகாது. சும்மா கேளு. என்ன சின்ன, உன்னோட அம்மாவை யாரோ ஷூட் பண்ணிட்டாங்களாமே? அதோட உன் தங்கச்சி கல்யாணத்துல பிரச்சனை ஆயிடுச்சாமே? நீங்க நினைக்கிற மாதிரி அங்க எந்த பிரச்சனையும் ஆகல. எல்லாரும் நல்லா தான் இருக்காங்க. சந்தோஷத்துல எல்லாரும் ஷூட் பண்ணிக்கிட்டோம். அதுல கொஞ்சம் சில பேருக்கு வீட்டுல அடிபட்டுருச்சு. எந்த பிரச்சனையும் இல்ல, நீங்க போங்க. விஜய் சிங் உள்ள இருக்கார்ல, நான் அவரை பார்க்கணும். இல்லைங்க சின்னு, எங்க வழியில நீ குறுக்க வராத. எங்க வேலையை செய்ய விடு. போடா போடான்றல. முட்டை வெளியே எடுத்தாச்சு. பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல, எல்லாம் சரியாயிடும். கடவுளே, ஆண்டவா, அண்ணா, மாமாக்கு ஷோல்டர்ல குண்டு பட்டிருக்க, ரத்தம் நிறைய போயிடுச்சு.
இங்க பாரு விஜய், அவனுங்க எல்லாரும் வாசிமோட ஆட்கள் தான். நம்ம கிட்ட மாட்டினா அவனுங்க யார் யாருன்னு சொல்லுவான். நீ எதுக்கும் கவலைப்படாத, சரியா? சரிங்க. என்ன சொல்றீங்க நீங்க? உங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, சாதாரணமா பிரியணும்னு சொல்றீங்க? சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? தன்னோட உயிரை பணைய வச்சுட்டு எப்படி அவங்களால வாழ முடியும்? நீங்க எடுத்த முடிவு நல்ல முடிவுதான். உங்க இடத்துல நாங்க இருந்திருந்தாலும் இதே முடிவுதான் எடுத்திருக்கோம். அம்மா, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். உங்க மகன் விஜய் அண்ணா. விஜய் உங்களை ஒண்ணுமே பண்ண மாட்டான், அது என்னோட பொறுப்பு. சரிங்க, நாங்க கிளம்புறோம். அட, நீங்க இவங்களுக்கு என்னாச்சு? எதுக்கு இவங்க கல்யாணத்தை ஏத்துக்க முடியாதுன்னுட்டாங்க. என்ன கல்யாணத்தை ஏத்துக்க முடியாதா? அப்படின்னா அவங்க என்ன சொன்னாலும் நீங்களும் கேட்டுருவீங்களா? நம்ம பொண்ணை பத்தி ஒரு தடையாவது யோசிக்கலாம்ல. விஜய் அவனோட தங்கச்சியை பத்தி யோசிச்சு பார்த்தானா? யாருதான் தன்னோட உயிரை கையில புடிச்சுக்கிட்டு ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கணும்னு நினைப்பான்? அவனை பத்தி யோசிச்சு பாரு. இதுக்கு பதில் சொல்லு. அம்மா, கார்த்தி எப்படி இந்த மாதிரி பண்ணோம்? 4 தடவை நான் பனாரஸ்ல நின்னு தேர்தல்ல ஜெயிச்சிருக்கேன். இந்த தடவை என்ன காஜிபூர்ல நிக்க சொல்றீங்க? இதை எப்படி என்னால ஏத்துக்க முடியும்? இது கட்சி எடுத்த முடிவு சாகிப் சார். காஜிபூர்ல நிக்கிறதுல என்ன பிரச்சனை இருக்கு? பிரச்சனையா? அந்த இடத்துல பூஜாரி சிங் இப்பவும் தேர்தல்ல நின்னு ஜெயிப்பான். அந்த இடத்துல அவனுக்கு செல்வாக்கு இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். வசீம் கானோட ஆளுங்க அவனுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. கண்டிப்பா அவன் தானே ஜெயிப்பான். என்ன தானாவே போய் தற்கொலை பண்ணிக்க சொல்றீங்களா? என்ன உங்களுக்கு நேரடியா பிடிக்கலன்னா சொல்லிடுங்க, நான் விஷத்தையே சாப்பிட்டுக்கிறேன். இங்க பாருங்க சாகிப் சிங் சார், மணிசங்கர் திவாரி வந்து பார்ட்டில ரொம்ப செல்வாக்கான ஆளு. அவரோட பையன் பனாரஸ்ல தேர்தல நிக்கணும்னு நினைக்கிறான். அப்புறம் காஜிபூர்ல பூஜாரி சிங்க உங்களால மட்டும்தான் தோக்கடிக்க முடியும். அதோட விஜய் சிங் தான் உங்களுக்கு துணையா இருக்காருல்ல. அவர் எப்படியும் காஜிபூர்ல உங்களை ஜெயிக்க வைக்கலாம் இல்லையா? ஒருவேளை காஜிபூர்ல பூஜாரி சிங் தோத்துட்டாருன்னா, இந்த தடவை நம்மளோட பார்ட்டி ஜெயிச்சிருச்சுன்னா நீங்க கண்டிப்பா இந்த தடவை மந்திரி ஆயிடுவீங்க. ஆனா பூஜாரி சிங் இந்த தேர்தல்ல தோக்கணும் இல்லையா?
பாத்தீங்களா, இங்க இருக்கிற ஆளுங்க எல்லாருமே வசீமோட ஆளுங்க தான். அவருக்கு தான் கான்ட்ராக்ட் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஃபைல ஃபில் அப் பண்ற வேலை தானே இருக்கு. ஆமா சார். அதை முடிச்சிட்டு டேபிள் வச்சிட்டு நான் பாத்துக்கிறேன். சரிங்க சார். வணக்கம் சார். வணக்கம் 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 வணக்கம். இங்க வந்திருக்கிறவங்கள சில பேர் புதுசா வந்திருக்கீங்க. ஆமா சார். ஆனா நான் வந்து இந்த ஆபீஸ்க்குள்ள தான் பல வருஷமா குப்பை கொட்டிட்டு இருக்கிறேன். அதனால இதனோட ரூல்ஸ் எல்லாம் எனக்கு அத்துப்படி. இங்க பாருங்க, இந்த கான்ட்ராக்ட் இந்த தடவையும் எப்பவும் போல கண்டிப்பா நம்ம வசீமண்ணனுக்கு தான் போகணும். இந்த விஷயத்துல எந்த விதமான மாற்றமோ எந்த சந்தேகம் இருந்ததும் இல்ல, அது உங்களுக்கு இருக்கவும் கூடாது. வசீமண்ணா இருக்காருல்ல, நம்ம உழைப்புக்கான பலனை கொடுத்துக்கிட்டே தான் இருக்காரு, இனிமேலும் கொடுப்பாரு. சரியா? சரி, நீங்க பையெல்லாம் கொண்டு வந்திருக்கீங்கல்ல, சபாஸ். அப்படின்னா பகிர்ந்துக்க தயாரா இருங்க. இதோ இதான் வந்துட்டாரு பாருங்க. அத கொட்டுங்க. கீழே விழுந்துரு போகுது. பார்த்து பார்த்து பொறுமையா எடு. நல்லா எண்ணிக்கோ. கம்மியா இருந்ததுன்னா சொல்லு. என்னன்னா நீங்க இது வரைக்கும் எப்பவாச்சும் கம்மியா இருந்திருக்குதா? 4 கட்டு அதிகமா தான் இருக்கும். சரி, நான் வெளியே இருக்கிற கூட்டத்தை அனுப்பிட்டு வந்துடுறேங்க. டெண்டர் யாருக்கு கிடைக்கணுமோ கிடைச்சிருச்சு இல்ல. சரி சரி, ஃபைல் எடுத்துட்டு வாங்க, சீக்கிரமா போலாம். வாங்க. சரிங்க சார். என்ன குப்தா சார், பையன் எடுத்துட்டு வந்திருக்கியா இல்லையா? எடுத்துட்டு வந்திருக்கேன் சார். உட்காருங்க உட்காருங்க. அப்புறம் நீங்க எல்லாரும் டெண்டர் கிடைக்கணுங்கிறதுக்காக இங்க வந்திருக்கீங்க. ஆனா இப்ப நீங்க எல்லாரும் வீட்டுக்கு போலாம். டெண்டர் முடிஞ்சு போச்சுப்பா. யாருக்கு இந்த டெண்டர் கிடைக்கணுமோ கிடைச்சிருச்சுப்பா. சரி, அடுத்த வருஷம் நம்ம எல்லாரும் சந்திக்கலாம். அப்ப நான் கிளம்பணுமா? சார் 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 இருக்க சார், ஒரு நிமிஷம். என்ன இது, எங்களுக்கு எப்பவும் வாய்ப்பே கிடைக்காதா? எத்தனை நாளா இந்த ஆபீஸ்க்கு நான் வந்துட்டு போயிட்டு இருக்கேன்னு தெரியுமா? ஆனா கொஞ்சம் கூட நியாயம் இல்லாம நீங்களே டெண்டரை கொடுத்துட்டீங்கன்னா நீ கொஞ்சம் கிளம்புறியா? அதான் அடுத்த வருஷம் பார்க்கலாம் சொல்லிட்டு வந்தேன்ல. ஆனா வீணா டென்ஷன் ஆகாத, முதல்ல இங்கிருந்து கிளம்பு. ஆனா சார் கொஞ்சம் கிளம்பி வந்துருவாங்க. போய் கேட்டா துரத்து விடலாம். பெருசா டெண்டர் பிடிக்க வந்துட்டானுங்க. என்ன மிஸ்ரா வந்துட்டியா? இசாந்த் அண்ணே, பணத்தை எல்லாம் எண்ணியாச்சு. எந்த பிரச்சனையும் இல்லல்ல? இல்ல இல்ல. ஹலோ சார். அதெல்லாம் ஒண்ணு இல்ல. யோ, நீ எப்படியா உள்ள வந்த? நீங்க டெண்டர் கொடுத்துட்டதா சொன்னாங்க. ஆமா, அதுக்கு என்ன? அப்படின்னா லாட்டரி ஒருத்தருக்கு தான் கிடைக்குமா? இந்த டெண்டர் கிடைக்க நான் எத்தனை வருஷம் ட்ரை பண்ணிருக்கேன் தெரியுமா? உங்களுக்கு பணம் வேணும்னு என்கிட்ட சொல்லிருக்கலாம். இவங்க எவ்வளவு பணம் கொடுக்குறாங்களோ அதை விட அதிகமாவே மூஞ்சல் வீசிருக்கேன். ஏய், பணம் மட்டும் இருந்தா போதும், அது தெரிஞ்சுக்க. மரியாதையும் தேவை. இந்த சுத்து வட்டாரத்திலேயே ஒருத்தருக்கு மட்டும் தான் மரியாதை இருக்கு. அவரு தான் வசீமண்ணா. ஆனா எதுக்கு தேவையில்லாம கோவப்படுறீங்க? எனக்கு எதுக்கு டெண்டர் கிடைக்கலன்னு தானே நான் கேட்டுட்டு இருக்கேன். என்ன இவன் மறுபடியும் ஆரம்பிச்சிட்டா? வசீமண்ணா யாருன்னு உனக்கு தெரியாதா என்ன? ஆனா நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. அதுவும் கரெக்ட் தான். நீ யாருன்னு எனக்கு தெரியல. நீ ஏன் உன் வாயால சொல்லு, யார் நீ? விஜய் சிங். ஐயோ சார், ரெண்டு தர மாதிரியா சொல்லிட்டு இருக்காங்க. விட மாட்டேன்னா.
இங்க பாருங்க சார், இதுக்கப்புறம் தான் நீ டெண்டரையே கொடுக்கணும். இதுக்கப்புறமா எல்லா கான்ட்ராக்டும் விஜய் சிங்க்கு தான் கிடைக்கணும். உன்னோட இடத்த சாஹிப் சிங்க்கு வித்தல்ல, போய் அவங்கிட்டயே கெஞ்சு. இந்த தேவை அண்ணா நம்ம எப்ப சுடணும்னு எப்படி தெரியும்? வா. அம்மா, விஜய் அண்ணா எங்கம்மா? போகும்போது அழக்கூடாதம்மா. என்ன வந்துட்டானா? இல்லண்ணே, நீங்க தானே அவனை பார்த்திருக்கீங்க. நான் அவனை இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே. எங்கடா இருக்க? அவன் வரலானா நாம நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம். உள்ள போக விட மாட்டேன் உன்னை. போக போக சீக்கிரம். ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு ஆகாதுமா. இதுவாக விட மாட்டேன். சீக்கிரம் போங்க, போங்க போங்க, எல்லாரும் வெளியே போங்க, வெளியே போங்க, கதவு மூடுங்க. டேய், என் கூட வாங்கடா. பசங்க எல்லாரையும் வர சொல்லுங்கடா. சரிங்கண்ணா. ஒண்ணு ஆகாது அம்மா, உங்களுக்கு ஒண்ணு ஆகாது. சும்மா கேளு. என்ன சின்ன, உன்னோட அம்மாவை யாரோ ஷூட் பண்ணிட்டாங்களாமே? அதோட உன் தங்கச்சி கல்யாணத்துல பிரச்சனை ஆயிடுச்சாமே? நீங்க நினைக்கிற மாதிரி அங்க எந்த பிரச்சனையும் ஆகல. எல்லாரும் நல்லா தான் இருக்காங்க. சந்தோஷத்துல எல்லாரும் ஷூட் பண்ணிக்கிட்டோம். அதுல கொஞ்சம் சில பேருக்கு வீட்டுல அடிபட்டுருச்சு. எந்த பிரச்சனையும் இல்ல, நீங்க போங்க. விஜய் சிங் உள்ள இருக்கார்ல, நான் அவரை பார்க்கணும். இல்லங்க சின்னு, எங்க வழியில நீ குறுக்க வராத. எங்க வேலையை செய்ய விடு. போடா போடான்றல. முட்டை வெளியே எடுத்தாச்சு. பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல, எல்லாம் சரியாயிடும். கடவுளே, ஆண்டவா, அண்ணா, மாமாக்கு ஷோல்டர்ல குண்டு பட்டிருக்க. ரத்தம் நிறைய போயிடுச்சு.
இங்க பாரு விஜய், அவனுங்க எல்லாரும் வாசிமோட ஆட்கள் தான். நம்ம கிட்ட மாட்டினவன் அவனுங்க யார் யாருன்னு சொல்லுவான். நீ எதுக்கும் கவலைப்படாத, சரியா? சரிங்க. என்ன சொல்றீங்க நீங்க? உங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, சாதாரணமா பிரியணும்னு சொல்றீங்க? சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? தன்னோட உயிரை பணைய வச்சுட்டு எப்படி அவங்களால வாழ முடியும்? நீங்க எடுத்த முடிவு நல்ல முடிவுதான். உங்க இடத்துல நாங்க இருந்திருந்தாலும் இதே முடிவுதான் எடுத்திருக்கோம். அம்மா, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். உங்க மகன் விஜய் அண்ணா. விஜய் உங்களை ஒண்ணுமே பண்ண மாட்டான், அது என்னோட பொறுப்பு. சரிங்க, நாங்க கிளம்புறோம். அட, நீங்க இவங்களுக்கு என்னாச்சு? எதுக்கு இவங்க கல்யாணத்தை ஏத்துக்க முடியாதுன்னுட்டாங்க. என்ன கல்யாணத்தை ஏத்துக்க முடியாதா? அப்படின்னா அவங்க என்ன சொன்னாலும் நீங்களும் கேட்டுருவீங்களா? நம்ம பொண்ணை பத்தி ஒரு தடையாவது யோசிக்கலாம்ல. விஜய் அவனோட தங்கச்சியை பத்தி யோசிச்சு பார்த்தானா? யாருதான் தன்னோட உயிரை கையில புடிச்சுக்கிட்டு ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கணும்னு நினைப்பான்? அவனை பத்தி யோசிச்சு பாரு. இதுக்கு பதில் சொல்லு. அம்மா, கார்த்தி எப்படி இந்த மாதிரி பண்ணோம்? 4 தடவை நான் பனாரஸ்ல நின்னு தேர்தல்ல ஜெயிச்சிருக்கேன். இந்த தடவை என்ன காஜிபூர்ல நிக்க சொல்றீங்க? இதை எப்படி என்னால ஏத்துக்க முடியும்? இது கட்சி எடுத்த முடிவு சாகிப் சார். காஜிபூர்ல நிக்கிறதுல என்ன பிரச்சனை இருக்கு? பிரச்சனையா? அந்த இடத்துல பூஜாரி சிங் இப்பவும் தேர்தல்ல நின்னு ஜெயிப்பான். அந்த இடத்துல அவனுக்கு செல்வாக்கு இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். வசீம் கானோட ஆளுங்க அவனுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. கண்டிப்பா அவன் தானே ஜெயிப்பான். என்ன தானாவே போய் தற்கொலை பண்ணிக்க சொல்றீங்களா? என்ன உங்களுக்கு நேரடியா பிடிக்கலன்னா சொல்லிடுங்க, நான் விஷத்தையே சாப்பிட்டுக்கிறேன். இங்க பாருங்க சாகிப் சிங் சார், மணிசங்கர் திவாரி வந்து பார்ட்டில ரொம்ப செல்வாக்கான ஆளு. அவரோட பையன் பனாரஸ்ல தேர்தல நிக்கணும்னு நினைக்கிறான். அப்புறம் காஜிபூர்ல பூஜாரி சிங்க உங்களால மட்டும்தான் தோக்கடிக்க முடியும். அதோட விஜய் சிங் தான் உங்களுக்கு துணையா இருக்காருல்ல. அவர் எப்படியும் காஜிபூர்ல உங்களை ஜெயிக்க வைக்கலாம் இல்லையா? ஒருவேளை காஜிபூர்ல பூஜாரி சிங் தோத்துட்டாருன்னா, இந்த தடவை நம்மளோட பார்ட்டி ஜெயிச்சிருச்சுன்னா நீங்க கண்டிப்பா இந்த தடவை மந்திரி ஆயிடுவீங்க. ஆனா பூஜாரி சிங் இந்த தேர்தல்ல தோக்கணும் இல்லையா?
எப்படி இந்த மாதிரி பண்ணோம்? 4 தடவை நான் பனாரஸ்ல நின்னு தேர்தல்ல ஜெயிச்சிருக்கேன். இந்த தடவை என்ன காஜிபூர்ல நிக்க சொல்றீங்க? இதை எப்படி என்னால ஏத்துக்க முடியும்? இது கட்சி எடுத்த முடிவு சாகிப் சிங் சார். காஜிபூர்ல நிக்கிறதுல என்ன பிரச்சனை இருக்கு? பிரச்சனையா? அந்த இடத்துல பூஜாரி சிங் இப்பவும் தேர்தல்ல நின்னு ஜெயிப்பான். அந்த இடத்துல அவனுக்கு செல்வாக்கு இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். வசீம் கானோட ஆளுங்க அவனுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. கண்டிப்பா அவன் தானே ஜெயிப்பான். என்ன தானாவே போய் தற்கொலை பண்ணிக்க சொல்றீங்களா? என்ன உங்களுக்கு நேரடியா பிடிக்கலன்னா சொல்லிடுங்க, நான் விஷத்தையே சாப்பிட்டுக்கிறேன். இங்க பாருங்க சாகிப் சிங் சார், மணிசங்கர் திவாரி வந்து பார்ட்டியில ரொம்ப செல்வாக்கான ஆளு. அவரோட பையன் பனாரஸ்ல தேர்தல நிக்கணும்னு நினைக்கிறான். அப்புறம் காஜிப்பூர்ல பூஜாரி சிங்க உங்களால மட்டும்தான் தோக்கடிக்க முடியும். அதோட விஜய் சிங் தான் உங்களுக்கு துணையா இருக்காருல்ல, அவர் எப்படியும் காஜிப்பூர்ல உங்களை ஜெயிக்க வைக்கலாம் இல்லையா? ஒருவேளை காஜிப்பூர்ல பூஜாரி சிங் தோத்துட்டாருன்னா, இந்த தடவை நம்மளோட பார்ட்டி ஜெயிச்சிருச்சுன்னா நீங்க கண்டிப்பா இந்த தடவை மந்திரி ஆயிடுவீங்க. ஆனா பூஜாரி சிங் இந்த தேர்தல்ல தோக்கணும் இல்லையா?